பயிற்சி 11.7ல் 3 சம். பயிற்சி 11.7 ஃபுல்லாகவே பின்வருவனவற்றின் தொகை காண்க. 3ல் 3 சம் பாருங்கள். tan universe 8x/1 - 16x². தொகை காண்க அப்படின்னா இன்டகரல் ஆஃப் u dv இந்த மெத்தட் இந்த ஃபார்முலாக்கு எடுப்போம். இது u இது dv அப்படி எடுத்தாலும் இது வந்து பின்னத்தில் இருக்குது. ஓகேவா? பின்னத்தில் இருக்கிறத நம்ம தொகையிடணும். அதாவது பின்னத்தில் இருக்கிறதுல பகுதியை வகையிட்டு இது பண்ணாலும் பகுதியை வகையிட்டு தொகுதியில் இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து தொகுதியில் இருக்கிற வேல்யூக்கு பதிலாக பகுதியில் வகையிட்டதை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் அப்படி வராது. ஏன்னா இங்கே 16x² இருக்குது. இந்த 2 முன்னாடி வந்தாலும் 32x வரும். ஓகேவா? 32xை நீங்கள் பிரிச்சிங்கன்னா 4 8 32 8x × dxக்கு பதிலாக 4 × 8 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? 4 × 8x × dx 8xக்கு பதிலாக 4ன்னு போடலாம். 4ன்னு போட்டிங்கன்னா இந்த மறுபடியும் இந்த பின்னத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும். பின்னத்தில் இருக்கிறதும் பகுதியில் இருக்கிறதும் தொகுதியில் இருக்கிறதும் கேன்சல் பண்ணுற மாதிரி வரணும். அதனால் அந்த மெத்தடுக்கு இது வாய்ப்பு இல்லை. integral of tan universe 8x/1 - 16x² × dx. ஓகேவா? இந்த மெத்தடில் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலேங்கிலையும் ஒரே மாதிரியே பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா integral of tan universe 8xஐ வந்து 4xன்னு எடுக்கிறேன். 4 × 2 அதாவது 2 × 4x 2 அங்கே 8xன்னு வருதுக்கு 1 - 16 4² எழுதுறேன். அதாவது இங்கே 16x². எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. இப்போ சேர்த்து 4x². ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16x² அப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இதில் எக்ஸை வந்து நம்ம டீன்னு எடுப்போமா? t = 4x. டியை எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். எக்ஸை வகையிட்டோம்னா அதோட வேல்யூ 1 4 4ன்னு வரும். dt = 4 dx. ஓகேவா? dt/4 = dx. இந்த 4 இந்த இடம் போயிடுது. இப்போ dxக்கு பதிலாக dt/4ன்னு அப்ளை பண்ணலாம். அதில் tan universe 2 4xக்கு பதிலாக tன்னு எழுதுங்க. /1 - 4xக்கு பதிலாக tன்னு எழுதுனீங்கன்னா t². dxக்கு பதிலாக dt/4ன்னு எழுதலாமா? இப்போ இந்த 4 வந்து முன்னாடி வந்துடும். அதாவது 1/4ன்னு முன்னாடி எழுதிக்கலாம். integral of tan universe 2t/1 - t² × dt. மறுபடியும் இது வந்து பின்னத்திலே தான் இருக்குது. ஓகேவா? நமக்கு பின்னத்தில் வரக்கூடாது. u dvயோட வேல்யூ பின்னத்தில் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா tan θவை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே tan வந்திருக்குல்ல. t = tan θ அப்படின்னு எடுக்கிறோம். ஓகேவா? t = tan θன்னு எடுக்கிறோம். அதே டைமில் இப்போ t = tan θவா இதை வகையிடுங்க. dt டீயை வந்து தீட்டாவை பொறுத்து வகையிடுங்க. டீயை வந்து தீட்டாவை பொறுத்து வகையிடுறீங்க. tan θங்கிறது வகையிட்டோம்னா sec² θவா? tan θவை வகையிட்டோம்னா sec² θன்னு வரும். dt = sec² θ × dθ. dtக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது இதில் எப்படின்னா dtக்கு பதிலாக இந்த வேல்யூ tக்கு பதிலாக tan θன்னு யூஸ் பண்ண போகிறோம். tan θவே கொஞ்சம் பாருங்கள்.
டி ஈக்குவல் டு டேன் தீட்டாவா, தீட்டா ஈக்குவல் டு டி பை டேனா, இந்த டேன் இந்த வரும். அப்போ டீன்ட்டு வகுத்தில் இருக்கிற டேன் பெருக்கல் கொஞ்சம்னா டேன் யூனிவர்ஸ் ஈக்குவல் டு தீட்டா, தீட்டாவோட வேல்யூ இது. ஓகேவா, இது 3 வேல்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா டீயோட வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். டீயோட வேல்யூ எடுத்து இந்த டிடியோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே வந்து டீயோட வேல்யூ 4xன்னு எடுத்து டிஎக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோமா, டிஎக்ஸுக்கு போட்டு வரோம். மறுபடி இதில் டீயோட வேல்யூ எடுத்து மறுபடியும் டிடியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது தீட்டாவோட வேல்யூ அதை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஐ ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம ஐ ஈக்குவல் டு கொஸ்டின் எழுதி என்க அப்படின்னு கூட எடுக்கலாம். அதனால் ஐ போடுறோம். ஓகேவா, இந்த 1/4 அப்படியே போடுறேன். இன்டகரல் ஆஃப் tan யூனிவர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டீக்கு வந்து tan தீட்டான்னு யூஸ் பண்ணலாம். ஒரு டவுட் வரும், ஆல்ரெடி டீக்கு 4xன்னு எடுத்திருக்கோம், மறுபடியும் டீக்கு வந்து tan தீட்டா, டீக்கு 4xன்னு எடுத்து இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, இதில் வந்து மறுபடியும் பின்னமாகவே தான் இருக்குது. அப்படிங்கிறனால மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீக்கு வந்து tan தீட்டான்னு யூஸ் பண்ணுறேன். அதாவது டீக்கு வந்து 4xன்னு கொடுத்து போட்டு பார்க்குறோம். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இது u, இது டிவியோட மெத்தட் வந்து பின்னத்திலே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இதில் இந்த 4xை வந்து டின்னு கொடுத்து டிஎக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்பயும் பின்னமாகவே தான் இருக்குது. அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இந்த டீக்கு வந்து tan தீட்டா, நீங்கள் tan தீட்டா வரதுனால டீக்கு tan தீட்டான்னு கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, இப்போ இந்த பின்னம் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். tan தீட்டா எழுதிட்டேன். 2 டீக்கு பதிலாக 2 tan தீட்டாவா பை 1 மைனஸ் டி ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் தீட்டாவா, டீக்கு tan தீட்டா ஸ்கொயர் வரதுனால tan ஸ்கொயர் தீட்டா, டிடிக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இப்பயும் பின்னத்திலே தான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பாருங்கள், இது யூ, இது டிவி, அப்படின்னா இன்னொரு வேல்யூ எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒன்று கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம். 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, அதோட வேல்யூனா tan 2 தீட்டா. அதாவது tan 2 தீட்டாவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் tan 2 தீட்டா ஈக்குவல் டு 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த 2 tan தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக tan 2 தீட்டான்னு எழுதலாம். ஓகே, சரி, இந்த இன்டகரலில் போடுங்க. இந்த tan யூனிவர்ஸ்க்கு tan கேன்சல் ஆயிரும். ஏன்னா இது வந்து tan வந்து 1/10 எழுதலாம். 1/10க்கு tan கேன்சல் ஆயிரும். இன்டகரல் ஆஃப் 2 தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இது பார்த்திங்கன்னா u, இது டிவி. இப்போ ஒரு இதாக வந்துருச்சா, இதை ஒன்றும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 2 4 1/2 இன்டகரல் ஆஃப் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா. இது u, இது வந்து டிவி. ஓகேவா, இதுக்காக தான் எவ்வளோ நேரம். நல்லா மறுபடியும் கூட புரிஞ்சுங்க. இதை வந்து எக்ஸை வந்து 4x வந்து டீன்னு எடுத்து போட்டு பார்க்குறேன். டிஎக்ஸுக்கு ஒரு வேல்யூ வருது, அதை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, அப்பயும் இந்த பின்னம் வந்து கேன்சல் ஆகலை, இப்படி வந்து நிற்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீக்கு வந்து tan தீட்டான்னு யூஸ் பண்ணி பார்க்குறேங்க. tan வரதுனால டீக்கு வந்து tan தீட்டான்னு யூஸ் பண்ணி பார்க்குறேன். அதை வந்து டீயை வந்து வகையிடுறோம். டிடியோட வேல்யூ வருது, இந்த டிடிக்கு பதிலாக வேல்யூ போடுறோம். அப்புறம் இந்த டி ஈக்குவல் டு tan தீட்டா, இதில் வந்து தீட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம்னா தீட்டா ஈக்குவல் டு டி இன்ட்டு tan யூனிவர்ஸ்னு வருது. இப்போ இந்த டிடியோட வேல்யூ டீயோட வேல்யூ ரெண்டாக அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, இது ஆன்சர் வருது. ஆனால் இந்த தீட்டாவோட வேல்யூ நம்ம இப்போ யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, இப்போ வந்து டீயோட வேல்யூ tan தீட்டான்னு யூஸ் பண்ணுறோம். டிடியோட வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டான்னு தான் யூஸ் பண்ணுறோம்.
இது வந்து நம்ம இதுக்கு மேலே லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆக வேணாம் இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வரதுக்கு பார்த்தீங்களா தீட்டா வருது பார்த்தீங்களா, தீட்டாவுக்கு பதிலாக டி இன்ட்டு tan யூனிவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற வேல்யூ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது u இது dv, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா. u ஈக்குவல் டு தீட்டா, dv ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, du பை யூவை வந்து தீட்டாவை பொறுத்து வகையிடுறோமா. தீட்டாவை பொறுத்து வகையிட்டா 1, ஏன்னா அடுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ 1. அப்போ du ஈக்குவல் டு டி தீட்டா, dv ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயரு, இதை வந்து வகையிடுறேன். v ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை வகையிட்டோம் அப்படின்னா tan தீட்டாவா, சரி தொகையிடணும், dvலேருந்து vக்கு தொகையிடுறோம். இங்கே பாருங்கள் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை தொகையிட்டோம் அப்படின்னா tan x, அதே தான் நான் இங்கே பண்ணிருக்கேன். சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை தொகையிட்டோம்னா tan தீட்டா. இப்போ பகுதி தொகையிடல் முறைக்கு போகலாமா. இன்டகரல் ஆஃப் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகரல் ஆஃப் v duவா. இது இன்டகரல் ஆஃப் u dv கொஸ்டினில் இருக்கிறது இல்லைங்க, இன்டகரலுக்கு முன்னாடி 1/2 இருக்குது. யூக்கு பதிலாக தீட்டா, dvக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இப்போ இது இந்த ஃபார்முலாவுக்கு தான் இதோட விரிவாக்கம். ஆனால் இதில் 1/2 முன்னாடி இருக்கனால இந்த அடி 1/2 முன்னாடி எழுதிங்க. யூவோட வேல்யூ தீட்டா, வியோட வேல்யூ tan தீட்டா மைனஸ் இன்டகரல் ஆஃப் tan தீட்டா, வியோட வேல்யூ tan தீட்டா, டியூக்கு பதிலாக டி தீட்டா 1/2 தீட்டா இன்ட்டு tan தீட்டா. tan தீட்டாவுக்கு இன்டகரல் எடுத்தீங்க அப்படின்னா log particular value of secant theta. ஓகேவா. இன்டகரல் எடுத்தோம்னாவே டி தீட்டா, அதாவது இன்டகரல் எடுத்தால் டிஎக்ஸ் கேன்சல் ஆகிரும். டேனுக்கு பதிலாக லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சீக்கன் எக்ஸ்னு வரும். tan தீட்டாவுக்கு இன்டகரல் எடுத்தீங்க அப்படின்னா லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் சீக்கன் தீட்டா. இன்டகரல் எடுத்ததுனால ப்ளஸ் சின்னு வருது. தீட்டா tan theta minus log அதாவது சீக்கன் தீட்டாவுக்கு ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு வருது. அது என்னென்னா ஒரு ஃபார்முலா இருக்கும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டான்னு. ஆனால் நமக்கு இங்கே சீக்கன் தீட்டா மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு ரூட் எடுங்க, இந்த சைடு ரூட் எடுங்க, ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ சீக்கன் தீட்டாவோட வேல்யூ ரூட் ஆஃப் 1 + tan ஸ்கொயர் தீட்டாவா 1/2. இப்போ வந்து தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா டி tan யூனிவர்ஸ். அடுத்தது tan தீட்டாவா, தீட்டாவுக்கு பதிலாக டி tan யூனிவர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. tan தீட்டாவுக்கு பதிலாக டி யூஸ் பண்ணுறேன். தீட்டாவுக்கு பதிலாக டி tan யூனிவர்ஸ், tan தீட்டாவுக்கு பதிலாக டி மைனஸ் லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் 1 + tan தீட்டாவுக்கு பதிலாக டீயா, அப்போ டி ஸ்கொயர். டீக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு எடுத்துருப்பீங்களா கொஸ்டினில், ரிட்டர்னில் ரிவர்ஸில் போகிறோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக 4x எடுத்தோமா, அதை அப்ளை பண்ணுறோம். சரி, இங்கே ரூட் போட மறந்துட்டேன். 1 + டீக்கு பதிலாக 4xஆ, (1/2) 4x tan யூனிவர்ஸ் 4x மைனஸ் லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 1 +
4x² எப்படி எழுதலாம்? 16x² எழுதலாமா? ப்ளஸ் சி. இதில் இந்த 4x பெருக்கலான்னு பார்த்துடாதீங்க. ஏன்னா இங்கே இது வந்து tan இன்வெர்ஸ் 4x, இது ரெண்டும் ஒரு ஜோடி. ஓகேவா? இந்த சம் முடிஞ்சு. 4 சம்மும் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றின் தொகை காண்கிறது. அது 3ல் 4 சம் sin இன்வெர்ஸ் இன்ட்டு 2x/1 + x². ஓகேவா? இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா u dvன்னு எடுக்கலாம். அது இதான பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கிறத நம்ம இது பண்ணோம்னாலும் 1 + x², 1 + x² tன்னு எடுத்திங்கன்னாவும் dt/dxன்னு எடுத்திங்கன்னா 2xன்னு வரும். ஓகேவா? 1 + 2xன்னு வரும். சரி, 2x மட்டும் ஒரு வகையிடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ 0 ஆயிரும். 2xன்னு வரும். 2x இன்ட்டு dxக்கு பதிலாக ttன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ttன்னு யூஸ் பண்ணாலும் இது 1 + x² அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு பதிலாக tன்னு எடுத்து போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அப்படி போட்டிங்கன்னாவும் மறுபடியும் பின்னத்திலேயே தான் வரும். ஓகேவா? நீங்கள் எந்த மெத்தட் வரும், அப்புறம் எப்படி அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே 1+ அல்லது 1- அந்த மாதிரி வரும். இப்போ 1+ அப்படின்னு வந்துச்சுனாவே நமக்கு என்னது? டேனுக்கு வந்து 1/1 + x². இங்கே பாருங்கள், tan இன்வெர்ஸ்க்கு 1/1 + x². ஓகேவா? 1/1 + x² அப்படின்னு வந்தாவே இங்கே tan வரும்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்மை ஆல்ட்ரு பண்ணலாம். அப்படி தான் இந்த சம்மை பார்த்தோன்னே நீங்கள் ஞாபகம் வச்சு புரிஞ்சு போட்டால் தான் நமக்கு ஓகேவா? இந்த சம்மை பார்த்தோன்னே இது இந்த மெத்தடில் தான் போகணுன்னு நமக்கு புரியும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வகுத்தலில் 1 + x², போன சம்மில் பார்த்திங்கன்னா 1 - 16x². அது பார்த்தா 1 - x² வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன குழு. ஓகேவா? இந்த ஐடியா வச்சு இந்த சம் இந்த மெத்தடில் போடலாம் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இதை வந்து ஐன்னு எடுங்க. I = இன்டகரல் ஆஃப். ஏன் இந்த சம்மில் ஐன்னு போடுறோம், போன சம்மில் போடலன்னா எல்லா சம்லேயுமே கூட போடலாம். அது நம்மளோட விருப்பம். ஐன்னு பேர் கொடுக்குறோம், அவ்வளோதான். 2x/1 + x² இன்ட்டு dx என்க. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ tan θன்னு எடுக்கலாமா? dx/dθ. tan θ வகையிட்டோம் அப்படின்னா sec²θ. அப்போ dx = sec² இன்ட்டு dθ. ஓகேவா? x = tan θன்னு இருக்கு. θ = x/tan வரும். அப்போ tan இன்வெர்ஸ் x = θ. தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இது தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? I = இன்டகரல் ஆஃப் sin இன்வெர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக tan θன்னு யூஸ் பண்ணுங்கள். இந்த இதில் 2x, அப்போ 2 tan θ/1 + tan² இன்ட்டு dxக்கு பதிலாக sec² இன்ட்டு dθ. இது u, இது dv. அப்படி பார்த்தாலும் இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல. இப்போ போன சம்மில் ஒரு ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. 2 tan θ/1 - tan²θனா அது tan 2θவை குறிக்கும். ஓகேவா? அதே இங்கே ப்ளஸ் வருது பாருங்கள். போன சம்மில் ஒரு இது ஃபார்முலா எழுதியிருப்போம். 2 tan θ/1 - tan²θனா அது tan 2θவை குறிக்கும். ஓகேவா? ஆனால் இதில் வந்து ப்ளஸ் வருது. அப்போ sin இன்வெர்ஸ் 2 tan θ/1 + tan²θனா அது எதனுடைய விரிவாக்கம்னா 2 sin θவோட விரிவாக்கம். ஓகேவா? 2 sin θவை எப்படி எழுதலாம்னா 2 tan θ/1 + tan²θன்னு எழுதலாம். sec² இன்ட்டு dθ. ஓகேவா? இந்த சைனுக்கு
இது வந்து sin 2 தீட்டான்னு எழுதணும். ஓகேவா? 2 tan θ by 1 plus tan square θவை sin 2 தீட்டான்னு எழுதணும். இந்த லைன் எழுத வேணாம், விட்டுருங்க. ஓகேவா? நான் 2 sin θன்னு எழுதிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த sin θவுக்கு sin யூனிவர்ஸ் கேன்சல். ஓகேவா? அப்போ இன்டர்வல் ஆஃப் 2 θ secant square θ இன்ட்டு d θ. இப்போ நமக்கு வந்திருக்கும் பாருங்கள், இது வந்து u, இது வந்து dv. அந்த மெத்தடுக்கு வந்திருக்கா? uவோட வேல்யூ 2 θ. அப்போ du by dx ஓட வேல்யூ 2. ஏன்னா தீட்டாவை வகையிட்டோம் அப்படின்னா அடுக்கு இல்லை, அதனால் வகையிட்டா 1, 2 1 2. du ஈக்குவல் டு 2 dx. dv ஓட வேல்யூ secant square θ. ஓகேவா? v ஓட வேல்யூ tan θ secant square θ இன்ட்டு d θ. dv ஓட வேல்யூ அதை வந்து v கன்வெர்ட் பண்ணும்போது இன்டகரில் எடுத்தோம் அப்படின்னா secant square θவுக்கு இன்டகரில் எடுத்தால் tan θ. ஓகேவா? ஓகேவா? இது u, இது வந்து dv மெத்தடில் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்ன கீழே எழுதுகிறேன், லென்த்தாக எழுதுறதுக்கு. யூவோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஃபார்முலாவே எழுதிடலாம். இன்டர்வல் ஆஃப் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டர்வல் ஆஃப் v du. இப்போ இது இன்டர்வல் ஆஃப் u dv. ஓகேவா? அப்போ யூவோட வேல்யூ என்ன? 2 θ. வியோட வேல்யூ tan θ மைனஸ் இன்டர்வல் ஆஃப் வியோட வேல்யூ tan θ. duவோட வேல்யூ 2 dx. இன்டர்வல் ஆஃப் 2 tan θ இன்ட்டு இங்கேயே தப்பு பண்ணிருக்கோம். சரியா? யூவோட வேல்யூ 2 θ, du பை d θன்னு தான் எடுக்கணும். ஏன்னா யூவை தீட்டாவை பொறுத்து வகையிடுறோம். அப்போ du ஈக்குவல் டு 2 d θ. அந்த வகையிடும் போது அந்த வேல்யூ நான் d பை dx அதே ஞாபகத்தில் போட்டேன். அப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 d θ. ஓகேவா? அப்போ 2 d θ இங்கே வந்திருக்குமா? சரி, 2 முன்னாடி எழுதிட்டு இன்டகரலுக்கு இந்தாண்ட tan θ இன்ட்டு d θ. tan θவுக்கு இன்டகரல் எடுத்தோம் அப்படின்னா log பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் secant θ. secant θவுக்கு போனதில் ஃபார்முலா எழுதின மாதிரியே தான். secant ஸ்கொயர் θவுக்கு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் θன்னு வரும். ஓகேவா? அதில் அந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுனால இந்த சைடு ரூட் வரும். இதுலேயே 2 காமனாக இருக்குது. இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூவா? ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. காமனாக வெளியே எடுத்துருங்க. இப்போ தீட்டாவுக்கு பதிலாக tan யூனிவர்ஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக tan θன்னு எழுதலாம். ஓகேவா? அதாவது தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் tan யூனிவர்ஸா, அதாவது தீட்டாவுக்கு பதிலாக tan யூனிவர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதியிருப்போம். இருந்தாலும் tan யூனிவர்ஸ் வேணாம் ஃபஸ்ட்டு, அதனால் எக்ஸ் எழுதிக்கலாம். தீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு tan யூனிவர்ஸ் tan θ எக்ஸ் ஈக்குவல் டு tan θன்னு எடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு, அதனால் அங்கே எக்ஸ் மைனஸ் இந்த 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். லாக்
பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் டேன் தீட்டாவுக்கு எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணுறோமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா, டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ப்ளஸ் சி